எல்லா சின்ன பிள்ளைகளும் மேலே வாங்க. எல்லா பிள்ளைகளும் ஓடிவாங்க. எல்லா சின்ன பிள்ளைகளும் சீக்கிரம் வாங்க. ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இந்த நாமம் என்று சொல்லி எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா? எல்லா பிள்ளைகளும் உங்கள் சின்ன பிள்ளைகளை சீக்கிரம் பாஸ்டரும் சின்ன பிள்ளையாய் மாறி நாங்கள் சேர்ந்து நாங்கள் பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாட்டுக்குள்ளும் மேலே வந்துடுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் வாங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று இந்த சைடில் கொஞ்சம் விடுங்க. இந்த சைடில் எல்லாம் எங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் இங்கே சைடு ஏற்றி விடுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சின்ன பிள்ளைகளை எல்லாரும் கை தட்டி நான் பாடுவோம். எல்லாம் சேர்ந்து எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுவோம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எளிக்கின்ற நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எளிக்கின்ற நாமம். எல்லாரும் ஒரு முறை கூட சத்தமாய் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எளிக்கின்ற நாமம். தலைக்கு மேலா கை தட்டி பாடுவோம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எளிக்கின்ற நாமம். ஒரு முறை கூட ஸ்ரீ இயேசு நாமம். தலைக்கு மேலா எல்லாரும் கை தட்டி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், பக்தர் தினம் வாழ்த்தும் நாமம். எல்லாரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், பக்தர் தினம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராய் இயேசு நாமம். ஆமென். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராய் இயேசு நாமம். தலைக்கு மேலாக ஆமென். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எளிக்கின்ற நாமம். ஆமென். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எளிக்கின்ற நாமம். பாவ பரிகாரம் பாதகத்து நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவ பரிகாரம் பாரிடத்தில் வந்த நாமம். ஆமென், ஆமென், ஆமென். பாவமற்ற ஜீவியத்தில் மாதிரியை காட்டி பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். எல்லாரும் பாவமற்ற ஜீவியத்தில் மாதிரியை காட்டி தந்த பாவமை. தலைக்கு மேலாய் கை தட்டி பாடுவோம். ஆமென். சத்தமாய் என்ன சத்தமாய். ஆமென். ஏழை எளிக்கின்ற எவ்வளவு சத்தமாய் பாட முடியுமோ? ஸ்ரீ இயேசு நாமம், ஏழை எளிக்கின்ற நாமம். நேற்று இன்றும் என்றும் மாறாத நாமம், சாட்சி துதியேற்றும் நாமம். நேற்று இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் துதியேற்றும் நாமம். போற்றும் பக்த சபையினில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். ஆமென். போற்றும் பக்த சபையினில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். எல்லாரும் கை தலைக்கு மேலாக ஸ்ரீ இயேசு நாமம். எவ்வளவு சத்தத்தை உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தமாய் உயர்த்தி பாடுவோம். ஆமென். ஏழை எளிக்கின்ற நாமம்,
வியாதி துன்பம் நீங்க சாத்தானீது தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தானீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கீழ் அழித்திட அந்த நாமம். ஆமென். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கீழ் அழித்திட அந்த நாமம். Praise the Lord. ஆமென். ஸ்ரீ இயேசு அதிசய நாமம். ஏழையே தலைக்கு மேலாய் கைத்து ஆமென் ஆமென் ஆமென். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம். ஏழையே நிற்கின்ற நாமம். எல்லாரும் சத்தமாய் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய ஏழையே நிற்கின்ற நாமம். ஆமென். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம். ஏழையே நிற்கின்ற நாமம். சத்தமாய் ஸ்ரீ இயேசு. தேவ மகிமை இறங்கி வருகிறது. தேவ பரம் நம்மை தொடுகிறது. ஆமென். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம். ஏழையே நிற்கின்ற நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம். ஏழையே நிற்கின்ற நாமம். தேவ மகிமை இறங்கி வருகிறது. சத்தமாய் ஓ ஹalleluya. அவர் உங்களை நிரப்புகிறார். தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஓ ஹalleluya. தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. ஆவியிலே நீ பலப்பட வேண்டும். ஆத்துமாவிலே பலப்பட வேண்டும். உன்னை நிரப்புகிறார். சரீரத்தை தேவனுடைய வல்லமை நிரப்புகிறார். உரபாபா தரபாபா ஷபாபா பீமா நத ரபா கபரபா ஷபா லபா 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 லபா. அக்கினி பாய்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாசையில அவரை பாடுவோம். ஓ அக்கினி பற்றி எரிகிறது. அக்கினி உனக்குள் பற்றி எரிகிறது. நீ அனல் முட்டி எழுப்பு. அனல் முட்டி எழுப்பு. அக்கினி பற்றி எரிகிறது. நீ அனல் முட்டி எழுப்பு. வல்லமை இறங்கிவிட்டது. அந்த வல்லமை உன்னை நிரப்புகிறது. தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது. தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது. தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது. தேவனுடைய அபிஷேகம் நிரப்புகிறது. இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. கட்டுகளை உடைக்கிறது. சிறையிருப்பை மாற்றுகிறது. நொறுங்கின்ற இதயத்தை குணமாக்குகிறது. என் ஜனமே, நான் உனக்குள் என்னுடைய வல்லமையை நான் போட வந்திருக்கிறேன். இந்த அக்கினி உனக்குள் இருந்து பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த அக்கினி பற்றி எரியட்டும். இந்த அக்கினி பற்றி எரியட்டும். இந்த அக்கினி பற்றி எரியட்டும். ஆவியானவர் உன் அருகாமையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உனக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம். இப்பொழுது உனக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேகம். நுகத்தை முறிக்கிற அபிஷேகம். கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். சிறையிருப்பை மாற்றுகிற அபிஷேகம். நொறுங்குட இருதயத்தை குணமாக்குகிற அபிஷேகத்தை, காயப்பட்டவருடைய காயத்தை ஆற்றுகிற அபிஷேகத்தை நான் உனக்கு ஊற்றி இருக்கிறேன்.
பப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 ப
தேவனுடைய அக்கினி பற்றி எரிகிறபடினால் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்கள் தலைக்கு மேலாக கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்க. இவ்வளவு நேரம் துதித்த நான் சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று பிரைஸ் தி லார்ட். ராஜா உம்மாளிகையில் ராப்பகல கமந்திருப்பே இயேசு ராஜா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மறந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே. கை உயர்த்தி இயேசு ராஜா உம்மாளிகையில் இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என்பலனே கோட்டையே கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுரை விடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுரை இரண்டு கை உயர்த்தி அசைத்து பாடாதிப்போம். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு இரண்டு கை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்தவரே ஆமென். எங்கும் நீரை யெகோவாயேலோ ஆராதனை உமக்கே.
யெகோவா எலோஹி ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு ஆராதனை உமக்கே. இரண்டு கை உயர்த்தி ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை 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 அப்பா அப்பா. உங்களுக்கு முழு கை உயர்த்தி ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை 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 அப்பா அப்பா. உங்களுக்கு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், இயேசு இயேசு மகிமையானவர், இயேசு மகிமையானவர், இயேசு மகிமையானவர், இயேசு மகிமையானவர், இயேசு மகிமையானவர். ஹல்லேலூயா. கையசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரண்டு கரத்தை உயர்த்தி பிதாவாகிய தேவனை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குமாரனார் கிறிஸ்தப்பாவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியாய் அன்பு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கடந்த மாதம் முழுவதுமாய் பாதுகாத்த கத்து இந்த மாதமும் வருகிற நாட்களும் இயற்கை சீற்றங்களுக்கும் கொடிய வியாதிகளுக்கும் அகால மரணங்களுக்கும் ஆபத்துக்கும் தேவன் விலைக்கு மீட்டுக் கொள்ளும்படியாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உங்க நாம ஒன்று மாத்திரம் மகிமை அடையட்டும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். எங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படியாக நம்முடைய சாமத்தில் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நெடுமுச்சோடு ஒரு அல்லி சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நெடுமூச்சியா? நெடுமூச்சோட ஒரு அல்லி சொல்லுங்க பார்ப்போம். இதே போல 10 ட்ரிப் உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்க அல்லேலூயா சொன்னால் இழுப்பு வியாதி எல்லாம் என்ன செய்தோம் மாறி. சந்தோஷமா இருக்கிறவர் அல்லி சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அல்லி சொல்லுங்க. கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறவங்க அல்லி சொல்லுங்க. சரி, எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது 2025 2023 வருடம். திடீரென்று ஒரு போதகரையும் ஒரு போதகருடைய துணைவியாரையும் சந்திப்பதற்கு நேரிட்டது. சிலோன்லேருந்து ஒரு பாஸ்டர் என்னோட ஃபோன் பண்ணினாங்க. பாஸ்டர் ஜான் பிரிட்டோவும் அவங்களுடைய மனைவியும் கேரளத்தில் இருக்கிறாங்க. பாஸ்டர் பற்று சந்தித்து அவங்களுக்கு சின்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க.
அவங்கள சந்திக்க போனோம். அதான் முதல் சந்திப்பு. அவங்கள சந்தித்து விட்டு, பாஸ்டர் சிஸ்டர் எங்களுடைய வீட்டுக்கு வாங்கன்னு எங்களை அழைத்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பொழுது ஜெரிட்டாவும் நிருமலும் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்த பொழுது அவளுக்கு திருமணமானதையும் திருமணமாகி 11 வருடங்கள் கழிந்ததையும் அவள் அறிந்தார்கள். அவங்களுக்கு நிறைய வேலைகள் உண்டு. இருந்தாலும் ஜெரிட்டாளுக்காகவும் நிருமலுக்காகவும் குறைந்த ஒரு 2.5 மணிக்கூர் அது கூட இருந்து விசுவாச வார்த்தைகளை அவங்கள்ட்ட சொல்லிட்டு சொன்னாங்க. பாஸ்டரும் பாஸ்டருடைய ஒய்ஃபும் அது பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பாஸ்டர் அம்மா ஜெரிட்டாவுடைய வயிற்றில் கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவர் சொன்னாங்க, அடுத்த வருஷத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். இதை குறித்து உங்கள் சபையில் ஒரு பெரிய கூட்டம் நடக்கும். வருகிற போதகர் அதை உறுதிப்படுத்துவான்னு சொல்லி பாஸ்டர் ஜான் பிரிட் அவர்கள் எங்களோடு பேசினார். மறு வருஷம் சிஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் நம்முடைய சபையில் வந்தார்கள். பாஸ்டர் ஜான் பிரிட்ட என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை பாஸ்டர் ஸ்டீவனோடு ஆண்டவர் பேசி ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஜெரிட்டாளுக்கு கொடுத்தார். சொன்ன அடுத்த வருஷத்தில் இதே நாள் ஒரு அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தை. அருமையானவளே, இன்னைக்கு ஆண்டவர் ஜெரிட்டா நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அன்பு போதகருடைய பாஸ்டர் ஜான் பிரிட்டோ அவருடைய போதகருடைய மனைவி சிஸ்டர் இசபெல் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். சிஸ்டர் கொஞ்சம் மேலே வாங்க சிஸ்டர். ஆமென். கர்த்தர் நல்லவர். காலையில் ஒரு மகிமையான ஒரு செய்தியை வந்து பார், அந்த சமாரியா ஸ்திரியை குறித்து ஒரு செய்தியை கொடுத்தார்கள். அநேக பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று, சிஸ்டர் அவங்க ஆஸ்திரேலியா தேசத்தில் ஒரு கவர்மெண்ட் அவங்க ஜாப்பாக இருந்து வேலையும் செய்து அவங்க கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிறாங்க. பாஸ்டர் ஜான் பிரிட்டோ அவர்கள் ஒரு விலையும் மிகுந்த ஒரு பெரிய வேலையில் இருந்து வேலையை ரிசைன் செய்து இப்பொழுது போதகராக அந்த தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். போதகருடைய துணைவியார், பிள்ளைகள், மருமக்கமார், பேரப்பிள்ளைகள் உண்டு. நம்ம எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி அரைக்கையும் அல்ல, முக்கா கையும் அல்ல, எல்லா வாலிப பிள்ளைகளுடைய முழு கைகளும் உயர்த்தணும். எல்லா பிள்ளைகளுடைய கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அன்பான இசபெல் சிஸ்டருக்கு எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மேடையில் நிற்குதான் அன்பு தம்முடைய சிஸ்டருக்கு உங்களுடைய வல்லமை இறக்கட்டப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எதற்கு ஆசீர்வதித்தார்? ஆபிரகாம் அவனை ஆசீர்வதித்ததை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கட்டளையை வெளிப்படுத்துவான் என்று அவனை ஆசீர்வதித்தார் சொல்லி வேதத்தில் சொல்கிறது. அதுபோல் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே இன்னும் இந்த தலைமுறை 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 கர்த்தருடைய வார்த்தை தேசத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டப்பான்னு சொல்லி சத்தமாய் சோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஒவ்வொரு நாளும் சிங்கத்துக்கு கொற்ற பலனை கொடுங்கன்னு சொல்லுங்க, கழுகு கொற்ற வேகத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க, மான்களுக்கு கொற்ற கால்களை கொடுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் தலைக்கு மேலாக கரங்களை தட்டி அப்பாடி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. சபையராக நாங்கள் ஆசீர்வதிக்கிற சிஸ்டரையும் பாஸ்டரையும் பிள்ளைகளையும் மருமக்கமார் பேர பிள்ளைகளையும் இனி வருகிற சன்னதிகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உன் சன்னதியானது ஜாதிகளின் நடுவிலும் உன் சந்தானம் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருப்பார்கள். உன் ஜனங்களை பார்க்கிற எல்லாரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதிகள் என்று அறிந்து கொள்ளும்படி உன் சன்னதியை நான் தேசத்தில் உயர்த்துவேன். உன்மேல் இருக்கிற என்னுடைய ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என்னுடைய வார்த்தைகளும்
இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சன்னதியினுடைய வாயிலிருந்தும் உன் சன்னதியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று இன்று நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருவார்கள். நம்ம ஞாபகம் ஜெபத்தோடு கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொன்னது போல் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் பெத்தேல் நியூ லைஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்று ஒரு சபையை நடத்தி வருகிறோம். 2-3 வருடங்களுக்கு முன்னாக ஆங்கில ஆராதனையும் என் மகன் அதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு வருகிறான். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். நாங்கள் ருசி பார்த்த அந்த கர்த்தரை, இந்த நாளில் ஜீவனுள்ள அந்த தேவனை உங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்த இந்த சபையின் போதகர், அவருடைய குடும்பம், இந்த சபையின் எல்டர்ஸ் அண்ட் சபையின் விசுவாசிகள், நேரலை வழியாக கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் எங்கள் சபையின் சார்பாகவும் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர். ஆண்டவருக்கு வேதத்திலே அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் வல்லவர், பெரியவர், சமாதான பிரபு, அதிசய பிதா எல்லாம் இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு பேரை எடுத்து அதை குறித்து பேசுகிறேன். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் எதனால் பெரியவர்? வெளிப்படுத்தினல் 22:13 சொல்லுகிறது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆதியும் அந்தமும் வயதினால் அவர் பெரியவரா? அல்லது ஏசாயா 66:1 சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன். அதனால உருவத்தினால அவர் பெரியவர் என்று நாம் சொல்லுகிறோமா? எதனால் சொல்லுகிறோம்? வயதில் பெரியவர் என்று சொல்லுகிறோமா? இல்லது அவர் உயரத்தில் அல்லது வளர்த்தியில் பெரியவர் என்று அதனால் நாம் அவரை பெரியவர் என்று ஐடென்டிஃபை பண்ணுகிறோமா? கர்த்தர் பெரியவர். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் அதைவிட பெரியவராக இருக்கிறார். நாம் நினைக்கிறோம், ஐயோ உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், நான் கடந்து போகிற பாதை ஆண்டவரே அது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் வராதது தான் எனக்கு வந்திருக்குது, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறோமா? அந்த பிரச்சனையை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் பெரியவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படி பெரிய கர்த்தரை நாம தேடினா நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா? கர்த்தர் பெரியவர், நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மேலானவர். அப்போ அந்த தேவனை நாம் கிட்ட போகும்போது நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா? தீரும். அதற்கு முன்னால கர்த்தருக்கு முன்னால ஒரு அடி எடுத்து வையுங்க. அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? ரட்சிப்பை தருகிறார். நம்ம பாவ கட்டிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்கு ரட்சிப்பு வரும்போது கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் மத்தேயு 11:28-30 யாராவது ஒருத்தர் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் நுகம் லகுவாயும் என் சுமை. ஓகே, இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் காவடி தூக்கிட்டு இல்லை பெரிய பெரிய சுமைகளை தூக்கிட்டு ஆண்டவர் தேடி போகிறாங்க. அவங்க ஆராதிக்கிற தேவர்கள் ஒருத்தரையும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்கிட்ட வாங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. ஒரு மாடை அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க,
ஏரை பூட்டும்போது அது என்ன ஆகும், அந்த நுகத்திற்கு அடிபட்ட மாடு வந்து என்ன பண்ணும், எஜமானுடைய கட்டளைக்கு ஏற்றபடி நடக்கும். அதுக்கு முன்னால் அது எப்படியோ திரிந்து கொண்டு இருக்கும். ஆனால் நுகத்திற்கு அதை தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அது எஜமான் நடத்துகிறபடி வளைந்து 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 அது என்ன கட்டளை கொடுக்குறாங்களோ அதன்படியாக அந்த காரியத்தை மாடு செய்யும். அதுபோல் அடுத்தது சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. அது தாழ்மையோடு நாம் அவருக்கு அடிபணிந்து போகும்போது, அவருக்கு தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்கு அடுத்த காரியம், நம்ம சபைக்கு வர்றது, ஒவ்வொரு வாரமும் நமக்கு பிரசங்கம் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு உபவாச கூட்டங்கள், என்ன கூட்டம், விசேஷித்த கூட்டங்கள் எல்லாத்திலும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கேளுங்க. நம்மகிட்ட இருக்கிற எந்த குறைகள், குற்றங்கள், எதை நாம் சீர்திருத்த வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நாம் சீர்திருத்த வேண்டும். ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், கற்றுக்கொள்ளணும். அப்போது நம்ம முதல்ல ரெட்சிப்பில் வரும்போது ஒரு ஞானப்பாலை குடிக்கிறோம். அதிலிருந்து நாம் திட ஆகாரத்தை உண்டு நம்ம ஒரு நல்ல அடல்ட்ஹுட் லைஃப், நல்ல ஒரு முதிர்ந்தவர்களாக, அதாவது ஆவிக்குரிய விஷயத்திலே முதிர்ந்தவர்களாக நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும். இப்படி வரும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் சரி, நம்முடைய எல்லாவித சோர்வுகளுக்கும் சரி, அசதிகளுக்கும் சரி, நம்முடைய அவநம்பிக்கைகளுக்கும் தேவன் பெரியவராகவே இருப்பார். நமக்கு மாத்திரமல்ல, நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ, யாருக்காக வேண்டுதல் செய்கிறோமோ அவர்களுக்கும் கர்த்தர் பெரியவராக இருப்பார். நான் ஒரு துணுக்க படித்தேன். நம்ம கர்த்தர் பைபிளை கையில் எடுக்கும்போது உடனே சாத்தானுக்கு தலைவலி வருமா. பைபிளை கையில் எடுத்துட்டாலே சாத்தானுக்கு தலைவலி வருமா. அந்த பைபிளை திறக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிக்குமா. அப்போ எடுத்த பைபிளை விரிக்கும் போது அவனுக்கு தலை சுத்தம், அதை படிக்கும்போது அவனுக்கு ஃபெயிண்ட் ஆயிருமா, மயக்கம் வந்துருமா. ஆனால் படித்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறது. முடியாது, இதுக்கு மேலே இவங்களை நம்ம ஆட்கொள்ள முடியாது. அப்போ வேத வசனங்களை கேட்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்கிற வசனம் அந்த வாரத்திற்காவது அதை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ வசனத்தை அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரவங்க அதிக பிரயாசத்தோடு சபை மக்களுக்கு எந்த வார்த்தை ஏற்றதோ, எந்தெந்த ஆத்துமாக்கு அந்த வார்த்தை கடந்து செல்ல வேண்டுமோ, எந்தெந்த வார்த்தைகள் அவர்களுடைய கண்ணீர்களை துடைக்குமோ, அவர்கள் துக்கங்களை மாற்றுமோ, அவர்கள் தேவைகளை சந்திக்குமோ என்று ஒவ்வொரு ஊழியக்காரரும் தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த வார்த்தைகள் வீணாய் போகக்கூடாது. அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அதை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் பெரியவராக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். ஒரு முறை சொல்லுங்க, கர்த்தர் பெரியவராக என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். நான் சந்திக்கிற பிரச்சனைகளை விட, நான் சந்திக்கிற நோய் நொடிகளை விட, நான் சந்திக்கிற வேலை இல்லாத வாய்ப்புகளை விட, என்னுடைய தேவைகளை விட, எல்லாவற்றை விட கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் இந்த நாளில் ஒரே அதிகாரத்தில் 2 விதமான பிரச்சனைகளோடு இருந்த 2 பெண்கள் எப்படியாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விடுதலையை பெற்றார்கள் என்று உங்களோடு சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். போதும் சகோதரி. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்தவங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்திரீக்கு ஒரு குறை இருக்குது. ஆனா அவருடைய புருஷன் தீர்க்கதரிசியா இருந்தாங்க. அவர் மனைவி சொல்றா, கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். ஒரு நல்ல பயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி அவருடைய கடனுக்காக இப்போ அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இந்த தீர்க்கதரிசி
மனைவி சொல்கிறா கர்த்தருக்கு பயந்து தான் நடந்தாங்கன்ட்டு. அதனால் கர்த்தருக்காக தான் அவர் செலவு செய்திருப்பார். அநேக ஊழியக்காரர்களை வேத படிப்பினையில் நடத்தியிருப்பார், இல்லை உபகாரம் செய்திருப்பார். இதனால் கடன் வாங்கியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த கடனுக்காக பிள்ளைகளை எடுத்து கொண்டு போகிறாங்க. ஒரு மனைவியிடமிருந்து புருஷன் பற்றிய ஒரு நற்சாட்சி பெறுவது ரொம்ப நல்லது இல்லையா? இங்கே சொல்கிறாங்க, என் புருஷன் வந்து உதாரித்தமாக இருந்தோ இல்லது வேறு விதத்துலையோ கடன் படலை, ஏதோ விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கடன் பட்டு போனார். ஆனால் அன்பான பிள்ளைகளே, என்னுடைய ஹஸ்பண்ட் அதாவது பாஸ்டர் பிரிட்டோ வந்து வேலைக்கு வந்த ரெட்ஷிப்புக்கு வந்த புதுசில் அவருக்கு வேலை போயிடுச்சு. 1 year 10 months நாங்கள் இந்தியாவில் இருந்தப்போ வேலை இல்லாமல் இருந்தாங்க. நான் சிஎம்சி வெள்ளூரில் வேலை செய்துட்டு இருந்தேன். மிஷன் ஹாஸ்பிட்டல், ரொம்ப கம்மியாக தான் சேலரி வரும். நான் காலையில் எழுந்த உடனே சொல்வேன், என்னை வாலாக்காமல் தலையாக்குவீர், கீழாக்காமல் மேலாக்குவீர், நானோ கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன். என் கையில் 5 ரூபாய் இருக்கும் அன்னைக்கு வேலைக்கு போகிறது. அன்னைக்கு என் ஜெபமே, ஆண்டவரே இன்னைக்கு கடன் வாங்குறவங்க 5 ரூபாய்க்குள்ளே கேட்கணும், அவங்க அதிகமாக கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு தினமும் நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். இயேசுவின் நாம மகிமைக்குன்னு சொல்கிறேன். எனக்கு அந்த கஷ்ட காலத்தில் உதவி செய்தவங்கள்லாம் தானாக வந்து தான் உதவி செய்தாங்களே ஒழிய, நான் யார்கிட்டையும் ஈவன் என் சொந்த மாமியார் மாமனார்கிட்ட கூட ஒரு காசுக்காக ஒரு நாளும் போய் நின்னதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, உதாரித்தமாக வரவுக்கு மேலே என்னைக்கும் செலவு பண்ணாதீங்க. கடன் வாங்கிறது தேவ பிள்ளைகளுக்கு அது நல்ல காரியமே இல்லை. கர்த்தர் நம்ம வந்து ஒத்தாசை வருவதை பர்வதத்திற்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் கடனுக்குள்ளால போகக்கூடாது. நம்முடைய கைகள் கொடுக்கிற கைகளாக இருக்கணும், எப்பவுமே ஏந்திர கைகளாக இருக்கவே கூடாது. இதை ஒரு வைராக்கியமாக இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னைக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை கொடுப்பவர்களாக மாற்றுவார், வாங்குகிறவர்களாக ஒரு நாளும் நிறுத்த மாட்டார். போகட்டும், இங்கே சொல்கிறாங்க, எனக்கு அப்போ எலிசா கேட்குறாரு அவரை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது வடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. இங்கே பாருங்க, நம்மகிட்ட அவள் கஷ்டத்தில் வந்திருக்கிறா. யூஸ்வலாக நம்ம யாராவது ஒருத்தட்ட கேட்கும்போது ஒரு நாளும் தன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. வாயை திறந்த உடனே குறைதான் வரும். எனக்கு இங்கே வலி அங்கே வலி, அது இருக்குது இது இருக்குது, என் பிள்ளை எப்படி இருக்கான், அவன் ஒன்றும் செய்கிறதில்ல, வேலை இல்லை, குறை சொல்லலை, இது மனித இயல்பு சரியா? அதைத்தான் சொல்லுவோம். இவ குறையோடு வந்திருக்கிறா ஜெபிக்கிறதுக்கு. உன்னிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, இருக்கிறத சொல்கிறா. ஆண்டவர் இருக்கிறதுலேருந்து எடுத்து அவளை போஷிக்கிற தேவனாக இருக்கிறாரு. எலியா உடனே சொல்கிறாரு, எலிசா நீ போய் அக்கம் பக்கத்தில் உள்ள பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து வீட்டினுடைய கதவை மூடு. அதை அப்படியே அந்த வசனங்களை படிச்சுட்டு போனால் சொல்கிறாரு. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி இவர்கள் பாத்திரங்களில் அவளிடம் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். இங்கே பாருங்க, பாத்திரங்களை வாங்குங்க, அக்கம் பக்கம் போய் வீட்டுக்குள்ளே போய் பிள்ளைகளோடு கதவை பூட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்? அது மனைவி புருஷனோட ஊழியம் செய்யும்போது அவர் தீர்க்கதரிசி, எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தாங்க. ஆனாலும் ஒரு கஷ்டத்துக்குள்ளே போனாங்க. அவங்க அதை ருசித்ததுனால ஜெயம் உள்ளவங்களாக நிற்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைகள் இந்த கஷ்டத்தில் துவண்டு போயிருக்கிறாங்க பாருங்க. அப்போது இங்கே நடக்கிற அதிசயத்தை பிள்ளைகள் பார்க்கணும். அவங்க விசுவாச தைரியம் எழுப்பப்படணும். கதவை ஏன் பூட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போய் பாத்திரங்களை வாங்கும்போது கேட்டிருப்பாங்க, எதுக்காங்க சிஸ்டர் வந்து பாத்திரம் வாங்குறீங்க அப்படின்னு. அது எனக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க, வேறு வேலை இல்லை, உன் புருஷன் இப்படியே தான் தீர்க்க தரிசனம் சொல்லி 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 கடன் வாங்கி செத்து போயிட்டாரு, இப்போ நீ ஆரம்பிச்சிருக்கிறியான்னு அவ்விசுவாசமும் அதைரியத்தையும் ஊட்டியிருப்பாங்க. அதனால பாத்திரத்தை பூட்டி பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறா. அந்தரங்கத்தில் அவள் அறிக்கை இடுகிற விசுவாசம் பிள்ளைகள் அதை பார்க்குறாங்க. ஊத்த 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 நிறையுது. நான் பாருங்கள், ஆஸ்திரேலியா போனப்போ 1 year 1.25 வருஷம்னு நினைக்கிறேன், எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வழி திறக்கவே இல்லை. அந்த கோர்ஸே நடக்கலை. 3 months கோர்ஸ் அது நடக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் வி ரிக்ரெட் டு இன்ஃபார்ம் தட் கோர்ஸ் இஸ் போஸ்ட்பானட்னு சொல்லிட்டு வரும்.
ரொம்ப கஷ்டம். நான் ஃபேக்ட்ரி பிள்ளைங்க 2 பேரோட வெளிநாடு போனவங்க, உங்களுக்கு தெரியாது, யூரோப் தேசத்தில் போனீங்கன்னா ரெசிடென்சி தான் கொடுப்பாங்க. யூ ஆர் ஆன் யுவர் ஓன். நீங்கள் தான் வேலை தேடி நீங்கள் தான் பொழைச்சிக்கிடணும். 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் கால்நடையாக நடப்பேன். 6 கிலோமீட்டர் இல்லாமல் சாதாரணமாக நடப்பேன். ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக தட்டி தட்டி வேலை கேட்பேன். கேட்டு அப்படி 1 வருஷம் 1.25 வருஷம் நான் கஷ்டத்தில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கும்போது நான் போய் இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன். வாட் இஸ் யுவர் ரெக்வஸ்ட்னு கேட்டாங்க. என்ன உன்னுடைய வேலை தரோம், என்ன உன்னுடைய வேண்டுகோள்? அப்போ நான் சொன்னேன், சண்டே நான் வேலை செய்ய மாட்டேன். அப்போ என்னை பார்க்குறாங்க, நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வார்டில் வேலை செய்கிறேன், வெரி அக்யூட் வார்டு. அப்போ சண்டே வேலை செய்ய மாட்டேன். அப்போ அந்த என்னை இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறாங்க, டு யூ நோ வாட் யூ ஆர் ஆஸ்கிங்? இது வந்து அக்யூட் வார்டு, சண்டே எப்படி வேலை செய்யாமல் நீ இருக்க முடியும்? ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு, ஏன், எப்படி, எதுக்காகன்னு நான் சொன்னேன். இஃப் தட் இஸ் அந்த ரெக்வஸ்ட் மஸ்ட்டாக இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட் டியூட்டிக்கு வருவேன், ஆனால் டேயில் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஷீ கிராண்டட் மீ. அப்போது நான் எப்பவும் போகும்போது சொல்வேன், ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான். இந்த எலியாவுடைய வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்டரும் அதை அடிக்கடி சொல்லுவார். இன்னொன்று, கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லுகிறார். நம்ம ஒரு காரியத்துக்கு போகும்போது அறிக்கையிட்டு சொல்லணும். அது போகும்போதே இது நடக்குமா நடக்காதா, இது பெரிய காரியம், இதை செய்வாங்களா? 1.25 வருஷம் என் ப்ரொஃபஷனுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். 2 பிள்ளைகளோட தேவையோடு இருக்கிறேன். பட் ஐ வாஸ் வெரி, அதை ரொம்ப வைராக்கியமாக சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டேன். சரி, கடந்து போச்சு. என் மக படித்து முடிச்சுட்டு போனான். ஷீஸ் அ ரேடியோகிராஃபர். அந்த நேரத்தில் 70 கிராஜுவேட் வந்தாங்க. 3 ஜாப் தான் நாங்கள் இருக்கிற பகுதியிலே இருக்குது. இன்டர்வியூக்கு போகிறா. அப்போ என்னை கேட்டா, மம்மி என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணிக்கங்கன்னு. நான் சொன்னேன், நீ வேலைக்கு இன்டர்வியூக்கு போனேன்னா முதல்ல சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டேன். அப்போ என் மகளே என்னை பார்த்து கேட்டா, மம்மி ஹவு தட் இஸ் பாசிபிள்? நீ என்ன சொல்கிற என்னட்ட, வேலை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எத்தனை பேர் காம்படிஷனில் இருக்காங்க தெரியுமா? நான் சொன்னேன், மகளே எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு அப்படின்னு சொன்னால். அவள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணான். அவள் சொன்னாங்க, என்ன உன்னுடைய தேவை அங்கே அப்படி கேட்பாங்க. அவள் சொன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டேன். அவங்க சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு சொன்னாங்களாம், என்ன இப்படி கேட்குறீங்க, தெர் ஆர் பீப்புள் வெயிட்டிங், சண்டே வேலை செய்யாமல் இருக்க முடியாது இந்த ஜாபில். பட் ஷி செட், ஐ கேன் ஹோல்ட் ஆன் கால் ஆன் சண்டே. நம்ம கொஞ்சம் ஞானத்தோடையும் இருக்கணும். ஆனால் பிட்வீன் திஸ் டைம் டு திஸ் டைம் ஐ ஒன்ட் ஹோல்ட் த ஆன் கால். அதுக்கு மேலே என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன்னு சொன்னான். அப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்களாம், ஓ யுவர் நேம் இஸ் நினிட்டா பிரிட்டோ, ஐ ஹர்ட் திஸ் நேம் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலைக்கு சேர்ந்தா. இன்னைக்கு 11 வருஷம் அந்த வேலையில் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யாமல் எம்ஆர்ஐக்கு சூப்பர்வைசராக அதிகாரியாக அவள் இருக்கிறா. ஒரு தாயின் விசுவாசம் பிள்ளைகளிடம் கடந்து போகணும். அன்பான தாய்மார்களே, நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை வளர்த்துறீங்க? உங்கள் விசுவாச அறிக்கைகளை சொல்லி வளர்த்துறீங்களா? தகப்பன்மாருக்கு இது நான் சொல்லலை, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால, நான் என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யறதுனால நான் சொல்கிறேன். உங்கள் பெண் பிள்ளைகள் தாய்மார்களை பார்த்து வளர்கிறார்கள். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்கள் எப்படி வேதத்தை வசனங்களை அறிக்கை எடுக்கிறீங்க, விசுவாச அறிக்கை செய்கிறீங்க, உங்களுடைய பலவீனங்களில், உங்களுடைய நெருக்கடி நேரங்களில் நீங்கள் அதை எப்படி சமாளித்து கடந்து வருகிறீர்கள் கர்த்தருக்குள், இதை உங்கள் பெண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த விசுவாச தைரியத்தை உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஊற்றி வளருங்க. நம்ம நல்ல ஆகாரம் கொடுக்குறோம், நல்ல படிப்பை கொடுக்குறோம், நல்ல வேலையை வரணும்னு பிள்ளைங்களை நம்ம வாஞ்சிக்கிறோம். நம்ம விசுவாச நம்பிக்கையை ஊட்டி வளர்க்குறோமா நம்ம பிள்ளைகளுக்கு? கொஞ்ச நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதே அதிகாரத்தில் பாருங்கள், 7வது அதிகாரத்தில் அந்த பிரச்சனை முடியுது. அவள் கேட்டு வந்தது கடனை தீர்க்கணும்னு சொல்லிட்டான். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்ததோ 7வது வசனத்தில், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அந்த நாள் கடன் தீரணும்னு தான் அந்த பெண்மணி போனா. ஆனால் கடனும் தீர்ந்தது, பிள்ளைகளையும் அவள் விற்கலை. ஆனால் அவளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாரு. இதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று. அடுத்ததாக ஒரு பெண்மணியை பாருங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமிக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்படியே அவன் பிரயாணம் பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர்
பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். இங்கே பாருங்க, அடுத்த பெண்மணி அப்படியே ஆப்போசிட் பாருங்களேன். அங்கே ஒரு பெண்மணி புருஷனை தன் கணவனை குறித்து அறிக்கை கொடுக்குறா. அவர் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்தவ. இங்கே ஒரு பெண்மணி புருஷன்ட்ட சொல்கிறா, நம்ம வீட்டில் வந்து போகிறவர் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக காண்றேன், அவரை நம்ம போஷிக்கணும், அவர் ஒரு தேவ மனுஷன் என்று காண்கிறேன், இவர் பரிசுத்தவான். இவங்களுக்கு எவ்வளோ ஒரு டிசெண்டிங் ஸ்பிரிட் இருக்குது பாருங்களேன். இதே பெண்மணி பாருங்க, எலியாவை தெரிந்து கொண்டது போல கேயாசியை தெரிந்துக்கல பாருங்களேன். இதே கேயாசி தான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஆனாலும் அவங்க வித்தியாசம் கண்டுகொள்ளுகிற ஒரு 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 பெண்மணியாக இருந்தாங்க. இன்னைக்கு ஊழியங்கள் அநேகம் இருக்குது. யாரை தேடி போகிறீங்க? எத்தனை ஊழியக்காரவங்களை தேடி போகிறீங்க? உங்களால் டிசைன் பண்ண முடியுதா? பாருங்க, இந்த பெண்மணி அந்த எலிசாவை கண்டு கொண்டு அவருக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுங்க அவங்க சொன்னோன்னு அவங்க ஹஸ்பண்ட் செய்கிறாங்க. அந்த பெண்மணியுடைய நடத்தையை பாருங்களேன். என் ஒய்ஃபு சொன்னால் இது சரியாக தான் இருக்கும். எத்தனை பெண்கள் இந்த நற்சாட்சியை உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் பெற்றிருக்கிறீங்க? என் மனைவி சொன்னா, அவள் தேவ பிள்ளை, அவள் சொன்னால் அது நல்லதாக தான் இருக்கும். அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது பாருங்க. ஒரு நாள் அங்கே அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். யார்? எலிசா தீர்க்கதரிசி. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சுனேமி ஆளை அழைத்து கொண்டு வா என்றான். அவனை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதிகளிடத்தாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொன்னான். இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஒரு காரியம் ஆகணும்னா அந்த போலீஸை தெரியுமா, அந்த ஐஜியை தெரியுமா, அவரை தெரியுமா, இல்லை பிரைம் மினிஸ்டரை தெரியுமா, ஒரு காரியத்துக்கு ரெக்கமெண்டேஷன் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஒரு ஹெல்த் செக்கப்புக்கு போகணுன்னாலே அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரை தெரியுமா, இல்லை கம்பவுண்டரை தெரியுமா, அந்த ஃபைலை எடுத்து கொடுக்குற ஆளை தெரியுமா, இப்படி நாம் தேடுறோம். ஆனால் இங்கே பாருங்க, எலிசா சொல்கிறாரு, உனக்கு ராஜாவின் இடத்தினாவது. ஏன்னா பள்ளி அறையில் பேசப்படுறது கூட எலிசாவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் போய் அங்கே ராஜாவிடத்தில் தன் மதிப்பு பெற்றிருக்கிறார். அந்த ராஜா அவர் போய் ஒரு ராஜாட்ட ஒரு அறிக்கை சொன்னார்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போ கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறா, நான் சுகமாக இருக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், இந்த பெண்மணி ஒரு நிறைவுள்ள பெண்மணி. அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. எடுத்த உடனே போயிட்டு, ஆண்டவரே ஆமாம் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லலை. அவளுடைய வாயிலிருந்து நான் சுகமாக இருக்கிறேன். எவ்வளோ பேர் அவளை இழிவாக பேசியிருப்பாங்க, எவ்வளோ பேர் அவளை பழித்திருப்பாங்க. இந்த தருணத்தில் எவ்வளோ இதுவாக கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் வாயின் அறிக்கை பாருங்கள், நான் சுகமாக இருக்கிறேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கூப்பிட்ட எலிசாவுக்கு தெரியும் இல்லையா அவள் குறைய. அவர் பார்த்து கேயாசியை பார்த்து கேட்குறா, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றார். அப்பொழுது அவன் அவளை கூப்பிட்ட போது அவள் வாசற்படியிலே நின்றாள் திரும்பவும். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டார் என்றார். அந்த ஸ்திரீ கஸ்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, முதல்ல பார்த்தவுக்கு பிள்ளை இருந்தது, அந்த பிள்ளைகளை வளர்த்த வசதி இல்லை. இந்த பெண்மணிக்கு வசதியெல்லாம் இருந்தது, ஆனால் பிள்ளை இல்லை. ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். இதை ஏன் தேவ ஆவியானவர் ஒரே அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கார் பாருங்களேன். எப்பேற்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு சரி செய்து கொடுக்க பணம் இல்லையா பிள்ளைகளை வளர்த்த கர்த்தர் ப்ரொவைட் பண்ணார். பிள்ளை இல்லையா பிள்ளையை கொடுத்தார். ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் வேறு வேறு, ஆனால் சந்தித்த தேவன் ஒருவர். அவர் வாழ்க்கையில், நம் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். அந்த கர்த்தரை இந்த நாளிலே, ஆண்டவரே, நான் என்னுடைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் கொடுக்குறேன் ராஜா. என் பிரச்சனைகளை நீர் தீர்க்கிற வல்லவராக இருக்கிறேன். எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை
உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைகளுக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோமா? ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே புரியும்படி ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கைகளை உயர்த்தி சொல்லுவார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஓண்ட என்ன இருக்குது? ஓண்ட என்ன இருக்குது? ஐயா, என் பிள்ளைகளெல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டு போக போகிறாங்க. கொண்டு போகும்போது எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. ஓண்ட என்ன இருக்குது? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னா, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரை, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும். கேட்டதுக்கு ஒரு குடம் எண்ணெய்ன்னு சொல்லியிருக்கணும், அப்படிதானே இருக்கு. சரிப்பா, எண்ணெயை கொண்டு வா. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவனுடைய சகோதரி கீழ்ப்படிந்தாள். உன்ட என்ன இருக்குது? இருக்கதை கொண்டு வா என்று சொன்ன உடனே அவ கொண்டு வந்தாளா? ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எல்லா வீட்டுள்ள பாத்திரத்தை வாங்க, அதில் நிற. அது அவனோட ஆசீர்வாதம் வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கடன் பிரச்சனை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரே என்கிட்ட உள்ளதை நான் சொல்கிறேன் என்ன விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கன்வென்ஷன் நடத்துறதுக்கு ஆசை வந்துட்டு, எனக்கு கன்வென்ஷன் நடத்தணும்னு ஆசை வந்துட்டு, ரட்சிக்கப்பட்ட புதுசில். ஆனால் என் கையில் 2 ரூபா இருக்குது. எத்தனை ரூபா இருக்குது? 2 ரூபா இருக்குது. 2 ரூபா வச்சு ஸ்டேஜ் போடணும், மைக்கு செட் எடுக்கணும், பிரசங்கியாருக்கு பைசா கொடுக்கணும், அருமையானவர்களே எல்லாம் செய்யணும். 2 ரூபா இருக்குது. அங்கே எங்கேயா போய் 4-5 பெஞ்சை பறக்கிட்டு வந்தோம், ஸ்டேஜ் போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கிற 5-6 கிடுவுகளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், மேடை போட்டாச்சு. ராத்திரி 2 பேரும் 2 ரூபாயை ஒருவன் ஒரு பக்கமாக ஒருவன் இன்னொரு பக்கமாக நின்று 2 ரூபாயை பிடிச்சி வச்சுக்கிட்டு, விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. 2 ரூபாயை வச்சுக்கிட்டு கன்வென்ஷனை முடிக்கணும். ஆண்டவரே, அந்த நேரத்தில் கன்வென்ஷன் ஆரம்பித்த உடனே ஒரு பிரசங்கியார் எங்கள் சபையில் உள்ள விசுவாசியை அவன் கொண்டு போயிடுவானோன்னு சொல்லிக்கிட்டு அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை, என்ன செய்யறதுக்கு? 2 ரூபாய் வச்சுட்டு மழை கடகடான்னு போயிது. மேலே போட்ட அந்த தகுடுலேருந்து தண்ணி மேலே கம்பளான்னு பாயுது. ஆனால் எலும்பல்ல. ஆண்டோட ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே இந்த 2 ரூபாயை வச்சு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், நீர் நாங்கள் கூட்டத்தை நடத்த போகிறோம், பிரசங்கியாருக்கும் பைசா கொடுக்கணும், எவ்வளவு பைசா தந்தாலும் வட மாநிலத்துக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த பைசாவை அனுப்பிடுவோம்ப்பா என்று சொல்லிக்கிட்டு ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணோம். 3 நாள் கூட்டம் நடத்தினோம். அருமையான மழை நின்னது. 3 நாள் எடுத்த காணிக்கையை வட மாநிலத்துக்கு அனுப்பி கொடுத்துட்டோம். மீதியான துணிக்கைகளை தந்ததுனால வட மாநிலத்துக்கு அனுப்பி கொடுத்துட்டோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். கடந்த 3-4 வாரமாக விசுவாசத்தை குறித்து அவங்கள்ட்ட நினைச்சிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கைகளை உயர்த்த சொல்லுவார். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்த சத்தமாய் சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எல்லாரும் அப்படி எழுமி நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுமி நின்று, எல்லாரும் அப்படி எழுமி நின்று அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே ராதே.
விசுவாசத்தினால் விசுவாசியை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை. அதோடு கூட அவர் சூனேமுக்கு போகிறார். ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ வருகிறாள். வீட்டுக்கு வருந்தி அழைக்கிறார், போகிறார். புருஷன்ட்ட சொல்லுகிறார், ஒரு மேலே ரூம் ஆயத்தப்படுத்தினார். உனக்கு என்ன வேணும்? எனக்கு சந்தோஷமா குடியிருக்கிற. இல்லை, உன்ட ஒரு குறை இருக்குது. அந்த குறையை சொல்ல அவர் சொல்லல. தீர்க்கதரிசி சொல்ல, உட்பவத்தின் கால திட்டத்தில் நீ ஒரு ஆண் குழந்தையை அரவணைத்துக் கொண்டிருப்பாய். ஒரு அல்லி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையே நம்பளாலோ நம்மளே தெரியல. ஆனால் அவருடைய கற்பத்தில் கனி வந்துட்டு, ஆனால் அந்த பிள்ளை பிறந்துட்டு 12 வயசு ஆயிட்டு அப்பாட்ட விளையாடிட்டு இருக்குது. தலைவலின்னு சொல்லுது. அப்பா தன்னுடைய அம்மாட்ட அனுப்பி விடுறாங்க. அம்மாட்ட வந்து அந்த பிள்ளை செத்து போச்சு. இந்த சகோதரி என்ன செய்யறா? அந்த மேல் வீட்டு எந்த மேல் வீட்டை கட்டினாலோ அந்த வீட்டில் செத்த பிள்ளையை தூக்கி போட்டா, கதவை பூட்டினா, நேர தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு ஓடி வாரா. தீர்க்கதரிசி மேலிருந்து பார்க்கிறாள். கேஎஸ்சி அனுப்புறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கேஎஸ்சிட்ட கூட சொல்லல, தீர்க்கதரிசி நாடி ஓடுகிறா. ஐயா அது சொல்ல, தீர்க்கதரிசி இருதயம் துக்கமாக இருக்கிறது, விற்று பாதத்தில் விழுகிறா. பாதத்தில் விழுந்த பொழுது அவள் வருந்தி கேட்டுக்கொண்டாள். மறுபடியும் எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு வருகிறார். மேல் வீட்டில் பார்க்கிற பிள்ளை செத்து கிடக்குது. பிள்ளையின் மேல் பகர்ந்து படுக்கிறார். ஒரு முறை, 2 முறை, 3வது முறை அந்த பிள்ளையின் மேல் படுத்த பொழுது அது தும்மியது. செத்த பிள்ளை எழும்பி இருந்தது. உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையை தாயாருடைய கையில் கொடுத்தார். நெருக்க வந்த பொழுது யாரை நாடி ஓடுகிறாய்? நெருக்க வந்த பொழுது யாரை நாடி ஓடுகிறாய்? அந்த கனம் புரிந்தின ஸ்திரீ தேவ பிள்ளை நாடி ஓடினாள் அல்லவா? செத்து போன பிள்ளை உயிரோடு கிடைத்தது. நீ ஆண்டவரை நாடி ஓடினால் உன் கடன் பிரச்சனை மாறும், உன் வியாதி மாறும், உன் பிசாசின் போராட்டம் மாறும், பில்லி ஜூனிய கட்டுகள் உடையும். நீ உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்ய உன்னை கொண்டு உன் கரத்தை பயன்படுத்த போகிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை கலங்காதே திகையாதே. விசுவாசியே கலங்காதே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கல்வாரி நாயகன் விசுவாசத்தின் ஸ்கிரீன்ல போடுங்கப்பா, ஸ்கிரீன்ல போடுங்க. விசுவாசத்தினால் தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் பந்த பாசங்கள், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் தந்த பாசங்கள் திட்டாலும் நிந்தை தாங்கிட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிய நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். கலங்காதே திகையாதே விசுவாசியே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதி விசுவாசியை அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
விசுவாசியை காதே. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அல்லேலூயா. இந்த வருஷத்துல குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இரண்டாவது ஆராதனையிலே ஆண்டவர் இது என்னோடு பேசினார். அருமையான சிஸ்டர் இசபேலை கொண்டு என்னோடு பேசினார். பாஸ்டர், நான் நெருக்கி தான் வந்தேன். ஒருவேளை கடன் பிரச்சனையா, ஒரு வேதிய பிரச்சனையா, நம்பிக்கை இல்லாத நிலைமையில வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம். என் வீட்டுக்கு அற்புதத்தை செய்தாரு. அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் தொட்டப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை இன்னைக்கு உயிர்ப்பித்திருக்கிறது. ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இரண்டு கரத்தை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவீர்களா? எல்லாருடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. நம்ம எல்லாரும் இரண்டு கரத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக ஆல்பர்ட் சார் நமக்காக ஜெபிப்பார்கள். ஜெபித்து நம்ம பிந்திய கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஆமென். இந்த நாளின் ஆராதனையின் முழு பகுதியும் ஆவியானவர் ஏற்றுக்கொண்டபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆராதனை வேளையிலே தேவ மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டமைக்காக ஆண்டவருக்கு ஒரு விசை கூட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஜெப வேளையிலும் ஆண்டவர் விடப்பட்டு கொண்டே இருந்தார். ஆண்டவரே வார்த்தையாய் ஸ்பஷ்டமாய் ஆண்டவர் இறங்கினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்மளை விசுவாசத்தை பலப்படுத்தினார். ஓ, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வசனத்தின்படி நம்மளை நடத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். எல்லா பகுதியிலும் நீர் மகிமைப்பட்டீர் ஆண்டவர். உம்முடைய மகிமையின் கரம் நீட்டப்பட்டமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு கரத்திலே தந்து விட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுது கர்த்தருடைய பந்தி கூட்ட முடிவில் எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு போங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க.